பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. உலக வரலாற்றிலேயே 14 லோகம் உள்ள எல்லா வரலாற்றிலேயுமே எந்த எந்த புவியியலிலும் இல்லாத நிபந்தனைகளை இந்த விஜயோட விஜயமங்கல மக்கள் சந்திப்புக்கு தமிழ்நாடு அரசு விதிச்சுது. எத்தனை நிபந்தனைகள் பாண்டிச்சேரியில அழகா QR கோடு கொடுத்துட்டாங்க. இது இருந்தா உள்ள விடுவோம், இது இருந்தா உள்ள விடுவோம். ஒரு QR கோடுக்கு ஒருத்தங்க தான், எந்த நிபந்தனையுமே இல்லைங்க. ஷார்ப்பா வந்துட்டு ஷார்ப்பா நின்னுட்டு ஷார்ப்பா போயிடு. ரோட்ல வரப்ப தலைய வெளியே காட்டக்கூடாது. இப்படி சின்ன நிபந்தனைகள் தான் கொடுத்தாங்க பாண்டிச்சேரியில. அப்புறம் கிரௌட் ரெஸ்ட்ரிக்டட் கிரௌட் தாங்க. 5000 மெம்பர்ஸ்க்கு மேல உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பயங்கர கிடுபிடி. எதனால தமிழ்நாட்டுல விஜய் சிஎம் ஆயிருவாருங்கிற பயத்தினால. தீய சக்தி அந்த தீய சக்திக்கு இந்த தூய சக்தி மேல என்ன கோவம்னு தெரியல. மை டியர் சிஎம் அங்கிள், சிஎம் சார், அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் வீராவசனம் பேசிக்கிட்டு இருந்த இந்த விஜய் இப்ப மலேசியாக்கு ஆடியோ லான்ச் போயிருக்கிறாரு. செத்த நாளில ஆடியோ லான்ச் ஆயிடும் நினைக்கிறேன். ஜனநாயகத்துக்கு விரோதமாக தீய சக்தி ஒரு அரசியல் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க நினைக்குது. விஜய் இப்ப மலேசியா போயிருக்கீங்களே, அங்க ஜனநாயகனுக்கு எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்காங்களா? கண்டிஷன் நம்பர் 1, ஈரோட்ல மஞ்சளே வாங்கினாலும் மலேசியால அந்த மஞ்சளை காட்டக்கூடாது. காஷ்மீர் குங்குமப்பூவே வச்சிருந்தாலும் சிவப்பு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த மஞ்சளும் சிவப்பு தனித்தனியா இல்ல, சேர்ந்து வந்தாலும் மண்டை மேல போட்டுருவோம். அப்புறம் நீ மறந்தும் கூட ஜனநாயகனை தவிர வேற ஏதாவது வார்த்தை பேசிட்டேன்னு வச்சுக்கவேன், அட நீங்க மட்டும் இல்ல, அங்க வரப்போற கும்பல்ல எவனாவது ஒருத்தன் ஜனநாயகன்கிற வார்த்தையை விட்டு போட்டு ஜனநாயகம்னு பேசினாலே இம்மானாலே மூக்கு மேல விழுகும். அப்புறம் இங்க ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிற, இங்க வந்து நின்னுட்டு இது ஒரு தூய சக்தின்னு பேசுனேன்னு வச்சுக்கவேன், தூண்ல கட்டி வச்சு அடிச்சு போடுவோம். சினிமாவை தவிர வேற எதையும் சிரிப்புக்கு கூட பேசிடக்கூடாது. அப்ப சீரியஸா பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியல் லைட்ல கட்டி வச்சு அடிப்பாங்களாமா. அப்புறம் இந்த வலது கை இருக்குல்ல, இது இந்த தாடைக்கு மேல தூக்கிட கூடாது. இந்த புஷ்பா மாதிரி வர வேலையெல்லாம் இருக்க கூடாது. அப்புறம் இந்த இடது சொல்றதுக்கு அதேதான் அப்ளிகபிள். அதையெல்லாம் விட்டு போட்டு மாசமா 6 மாசமா அப்படின்லாம் பாட்டு பாடக்கூடாது. இந்த டென்னிஸ் எல்போ இருக்குல்ல, டென்னிஸ் எல்போ, இது வயிற்றை தாண்டி வெளியே வந்துடக்கூடாது. அப்படியே வயிற்றுக்கிட்டே முட்டை வச்சுட்டு இருக்கணும். பாருங்க, இப்படித்தான் பண்ணணும். இப்படி எல்லாம் நீட்டிடப்படாது. 5 ஃபிங்கரும் இப்படித்தான் வச்சுக்கணும். மறந்தும் கூட இப்படி டாட்டா காமிக்கிறது வேணா இப்படி காமிச்சுக்கோ. இந்த தலை மேல இருக்கிற மசர் இருக்குல்ல, அது கூட ஆடிடக்கூடாது. அப்புறம் படத்தோட ஆடியோவை தாண்டி அரசியல் ஆடியோ ஏதாவது அங்க வந்துச்சுன்னு வச்சுக்கவே, மைக்கோட ஆடியோ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆடியோவை கட் பண்ணி போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல விஜய், 80,000 பேத்துக்கு பொருந்தும். நீங்க ஒருத்தங்க மட்டும்னா இப்படி எல்லாம் ஆட்டிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாரும் ஆட்டணுங்கிறது பிரச்சனை தானே. ஏன் விஜய் சொல்ல வேண்டிதானே, மலேசியா சிஎம் அங்கிள். ஐயோ, மலேசியால மன்னரா சிஎம்மா பிஎம்மா ஆறு இருக்கா என்ன போஸ்ட்னு தெரியல. அதனால மலேசியாவில் இருக்கும் உயர் போஸ்டில் இருக்கிற அங்கிள், கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த தளபதிக்கு போட முடியாது. என்னுடைய மக்கள் நினைச்சா ஒரு நிமிஷம் இருங்க. ஆதவா, அந்த ட்விட்டை ரீட்வீட் பண்ணு தளபதி. நான் ரீட்வீட் பண்ற தளபதி. ஜென்சி கிட்ஸ், சாரி பேனாவஸ்த மறந்துட்டேன். இந்த ஜென்சி கிட்ஸ தடை போட நினைச்சீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து சீமாங்கிட்ட இருக்கிற கட்டப்பறைய கொஞ்சம் வாங்கிட்டு வந்து புரட்டாசி வெடிக்கும். என்னுடைய மாணவர்கள் மலேசியாக்கு வர வழியில அங்க இருக்கிற காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே ஓடி வந்தாங்க. அதுல 3000 பேர் கேர்ள்ஸ், கரெக்டா கவுண்ட் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணிருவாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் இந்த புரட்சி தளபதியோட புரட்சி. முசியானந்த் வந்திருக்கிறார்ல, அவரும் பேசுவார். தலைவரை காலகாலத்துக்கு இட்டானு போறதே பெரும் பிரச்சனைங்க. ஆனா மலேசியால அந்த பிரச்சனை இல்லை.
ஏன்னா போலீஸ் போட்ட கண்டிஷன்ல தலைவர் புரண்டு வந்து விழுந்துருவாரு. இப்படி ஆதவும் புசியும் மட்டும் இல்ல, ஆடியோ லான்ச்சுக்கு வந்த ஒரு ஆடியன்ஸ் கூட துண்டை எடுத்து தலையில கட்டக்கூடாது. கோமணம் கட்டி இருந்தா கூட பேண்ட் வழியா வந்துடக்கூடாது. அப்புறம் துண்டை எடுத்து கட்டுறது, மஃப்ளர் போடுறது, கையில கிளவுஸ் போடுறது, லேபிள் குத்துறது, இப்படி எதுவுமே இருக்க கூடாது. ஏன் கண்ணாடி கூட மஞ்சள் கலர்ல ரெட் கலர்ல போடக்கூடாது. வர பெண்கள் சிவப்பு போட்டு வச்சிடவே கூடாது, மஞ்சள் போட்டு அறவே கூடாது. வேணா பச்சை போட்டு வச்சுக்க, பச்சை புடவை கட்டிக்க. எத்தனை கண்டிஷன்ஸ். ஒருத்தன் பல்ல கூட மஞ்சள் கலர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவங்க நேத்துல இருந்து உப்பு போட்டு விளக்கிட்டு இருக்கிறாங்க, உப்பு லெமனும் சேர்த்து வெள்ளையாகிறதுக்கு வேண்டி. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, இருந்தா தானே பல்லு வெள்ளையாகும் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா எவனும் முண்டி அடிச்சுட்டு போக கூடாதான். அப்புறம் சேர்ல உட்காரணும், நிக்கவோ ஏறி நிக்கவோ கூடாது. அந்த காம்பவுண்ட் வால் பக்கமெல்லாம் வந்துடக்கூடாது. இந்த டிரான்ஸ்பார்மர் லைட்டு, இப்ப ஸ்பீக்கர் பாக்ஸ் புதுசா இங்கெல்லாம் எவனும் ஏறக்கூடாது. ஏங்க விஜய், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் மாதிரி தெரியாதுல்ல? யாரும் யாருக்கும் கண்டிஷன் போடாம இருந்த காலத்துல அன்கண்டிஷனலா நீங்க ஆடின ஆட்டத்தினால, அன்பார்ச்சுனேட்லியா 41 பேர் போனதுனால, உங்களை நீங்களே வரைமுறைப்படுத்தாம போனதுனால, வேற வழியே இல்லாம சட்டம் தன் கடமையை செய்யுதோ. இதெல்லாம் மாநிலத்துக்குள்ள பண்ணா வாங்கன்னு பேசுற ஒரு மடையம் கூட, ஜாரி ஒரு மங்கா மடையம் கூட பாண்டிச்சேரியில வேணா பல்ல இழிச்சுட்டு போய் நின்னுக்கிறான். மலேசியால போடுற கண்டிஷனை பார்த்துட்டு மனம் கோணாம போய் உட்கார்ந்துட்டு வரான். ஆனா உங்களை வச்சு படம் எடுக்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களால சிக்கி சின்ன பின்னமாயி போகுது. இப்போ உங்ககிட்ட கெஞ்சறது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் கிட்டே சேர்த்து கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆயி போச்சு அவங்களுக்கு. முந்தியெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, கூட்டம் வந்தா சும்மா சூப்பரா இருக்கும்ல, கூட்டம் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பாங்க. கூட்டத்துல ஒருத்தன் கூட தாவேக்கா கிவேக்கான்னு கத்தி போடாதீங்கடா டேய், நாங்க மலேசியா விட்டு வெளியே போக முடியாதுடா. இதுவே தமிழ்நாட்டுல நடந்திருந்ததுன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய ஓப்பன் கிரவுண்டாவே இருந்தாலும் வீட்டுல இருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு போய் அதை அந்த கிரவுண்ட்ல ஊனி அது மேல ஏறிட்டு இருப்பாங்க. தற்குறி பசங்க. சரி சரி, ஆச்சரியக்குறிகள், கேள்விக்குறிகளா? சரி, ஏதோ ஒரு அதையும் தாண்டி விஜய் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. இப்படித்தான் ஒரு ஊர்ல விஜய்னு ஒரு நடிகன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஆத்தங்கர ஓரமா போய் நின்னுகிட்டு இருந்தானாமா. அப்ப அங்க ஏற்கனவே இருந்த மரத்தை வெட்டுறக்கு கோடாரி எடுத்து வீசினாங்களாமா. ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துச்சான். அப்புறம் வழக்கம் போல கோடாலி அப்படின்னு அழுதுட்டு இருந்தானா. தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஒரு தேவதை, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். இவரு உடனே, நான் சிஎம் ஆகணும், எனக்கு ஒரு மாநிலம் வேணும்னு கேட்டாராம். அந்த அம்மா உடனே உள்ளுக்குள்ள போய் வெளியே வந்து பாண்டிச்சேரி எடுத்து கொண்டு வந்து காமிச்சாமா, இது போதுமான்னு பாரு. இவரு அதை பார்த்துட்டு, இல்ல எனக்கு இது வேணாம், இது புசியானந்து கிட்ட கொடுத்துடலாம், எனக்கு இது வேணாம், வேற வேணும்னு கேட்டாராம். திருப்பியும் இந்த தேவதை உள்ள போயிட்டு மேல வந்து கேரளாவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இதுவா பாரு அப்படின்னு. இல்ல இது என்னோடது இல்ல, இது வந்து பார்டர் மட்டும் தான் என்னோடது மாதிரி இருக்கு, இத வந்து நான் ராஜ்மோகனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தேவதை மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டையே எடுத்து கொண்டு வந்து குடிச்சுச்சான். உடனே விஜய் அதை பார்த்துட்டு, இதுதான் என்னோடது அப்படின்னு சொன்னாராம். விஜயோட அந்த நேர்மைய பாராட்டி 3 மாநிலத்தையும் விஜய் கிட்டேயே கொடுத்தாங்களாம் அந்த தேவதை. இப்படி ஒரு குட்டி கதைய சொல்லி உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பாப்பாரு. அந்த தற்குறிகளா தலகால் புரியாம கத்துவாங்க. ஆனா மலேசியா போனதுனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மலேசியா எத்தனை கண்டிஷன்ஸ போட்டு இவரை உள்ள அனுப்புது. ஆனா ஒரு வார்த்தை, இதுக்கு பேரு தான் தமிழ்நாடு. அன்பான தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களே, இப்ப விஜய் விடுற அந்த கதைகளை எல்லாம் கேட்டு சலிச்சிருப்பீங்கல்ல. இனிமேலும் அந்த கதையை நம்பாதீங்க, உண்மையா பேசுங்க, உண்மையாவே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.